நீங்க யாருமே ஓட்டு போடலாம்? விஜய்க்கு தான், டிவி கேக்கு தான் போடுவேன். யாருன்னா சரி விஜய்க்கு தான் ஓட்டு போருமா, விஜய்க்கு தான் ஓட்டு. நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? விஜய்க்கு தான். 40 வருஷமா ஏடிஎம் கேடிஎம்க்கு ஓட்டு போட்டாங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த தடவை விஜய்க்கு தான் போறதா முடிவு பண்ணிட்டோம். டிவி கேட்டோம். யாருக்கு ஓட்டு போடலாம்? விஜய்க்கு தான். நீங்க யாருமே ஓட்டு போடலாம்? விஜய்க்கு தான் போட போறோம் ஓட்டு. நான் போட்டுருவேன், கண்டிப்பா போட்டுருவேன். எங்க பிள்ளை அவரு. நீங்க யாரும் ஓட்டு போடலாம்? நான் டிவிக்கு விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடுவேன். என்ன காரணம், புது மாற்றம் அவர் தான் கண்டிப்பா கொண்டு வருவாரு. நான் வந்து விஜய் ரசிகர் தான், அதனால என்னோட ஓட்டு எல்லாமே அண்ணனுக்கு தான். 2026 தேர்தல் வந்துச்சு, நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? விஜய்க்கு தான். நீங்க தேர்தல் வந்து யாருக்கு ஓட்டு போடலாம்? விஜய்க்கே போடுறோம். யாருன்னா சரி விஜய்க்கு தான் ஓட்டு போருமா, விஜய்க்கு தான் ஓட்டு. வேற யாருக்கு போட சொல்றீங்க? எதனால விஜய் போடணும்னு நினைக்கிறீங்க? நான் விஜய் எனக்கு பிடிக்கும், நான் போடுறேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. பிடிக்கின்றதுல ஓட்டு போட்டுறோம். ஆமா. அவர் வந்து என்ன செய்யலன்னா அவரும் வந்து செய்யாம செய்ய கட்டி போட்டு செய்யறவங்க என்ன செய்யறாங்க? நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம சம்பாரிச்சாதான் உண்டு, போனதான் உண்டு. இதெல்லாம் நான் கரெக்டா பேசுவேன். மேல ஒண்ணு போடுங்க, மீட்டிங்கே பேசி வந்துடுறேன் நானு. குழு கூப்பிடுறவங்கள தாராளமா கூப்பிடு, தனலட்சுமின்னு வந்து கூப்பிடு, நான் வந்துடுறேன். 40 வருஷமா ஏடிஎம் கேடிஎம்க்கு ஓட்டு போட்டாங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த தடவை விஜய்க்கு தான் போறதா முடிவு பண்ணிட்டோம். எங்களுக்கு 13 ஓட்டு இருக்குது. அதுல எப்படியும் ஒரு 8 ஓட்டுக்காவது விஜய்க்கு தான் வரும். விஜய் போட்டு கண்டிப்பா. ஏன் விஜய் போட்டே ஆகணுன்ற? அவர் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ட்டு நிறைய திட்டங்களை அறிவிச்சுக்கிறாரு. இவங்க அறிவிக்கத்தோட நிறுத்திக்கிறாங்க. அதனால இவங்க எதுவும் செஞ்ச பாடில்லை. இவங்களுக்கு மாறி மாறி இவங்கள தான் பாத்துக்கிறாங்க, நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால அவருக்கு போட்டா மக்களுக்கு அதான் செய்வாரு, வாலி போய் கொஞ்சம் துடி போட்டு செயல்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு போன முடிவு பண்ணோம். 2026 தேர்தல் நீங்க யாரும் ஓட்டு போடலாம்? நான் டிவிக்கு விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடுவேன். என்ன காரணம், புது மாற்றம் அவர் தான் கண்டிப்பா கொண்டு வருவாரு. நான் வந்து விஜய் ரசிகர் தான், அதனால என்னோட ஓட்டு எல்லாமே அண்ணனுக்கு தான். எங்க வீட்டுல மொத்தம் 6 பேர் இருக்காங்க. 6 ஓட்டுமே அண்ணாக்கு, விஜய் அண்ணாக்கு தான். நீங்க விஜய் ரசிகரா இருக்கீங்க. ஆமா. விஜய் ரசிகர்களும் அவருக்கு ஆதரவா இருக்கிறவங்க அனில் எதுவுமே தெரியாது அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் அவங்க வந்து இவர் சிஎம் ஆயிடுவாருன்னு ஒரு பயத்துல அதெல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க வந்து பொருட்படுத்த வேண்டாம். எங்க ஓட்டு இந்த வாட்டி சிஎம் ஆவறது விஜய் அண்ணா மட்டும்தான். ஆமா. ஒரு சிஎம் ஆனா முக்கியமா தமிழ்நாட்டில் இதை பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்றீங்க? அவருக்கு ஒரு ஒரு புரோட்டோகால் வச்சிருப்பார்ல, நம்ம மக்களுக்காக நம்ம இதை தான் செய்ய போறோம் அப்படின்னு வச்சிருப்பார்ல. அதனால மக்களுக்கு அவர் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆமா, எது செஞ்சாலும் செய்வாரு, கண்டிப்பா செய்வார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால எங்க ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான். நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? விஜய்க்கு தான். ஆட்சி மாறும். ஆட்சி மாற்றம் தேவை. நாம் முதலமைச்சர் ஆவார். இப்ப எல்லாரும் ஓட்டு போட்டுறீங்களா? போடுவோம். அவருக்கு தான், விஜய்க்கு தான். உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு? எங்க வீட்டுல 5 ஓட்டு. 5 ஓட்டு விஜய். ஆமா, விஜய்க்கு போட்டுரும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அவர் வந்துட்டாருன்னு வச்சாங்களேன், மெயினா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும்ப்பா அப்படின்னு என்ன முக்கியமா முக்கியமா விஷயம் பண்ணணும்னு சொன்னாக்கா, வேலை இல்லாத நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை. அப்புறம் நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டுல அநேகமா ஒய்ஃபுங்க வேலை வெட்டி போகணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு வேலை கிடையாது. இந்த ஆட்சியில 2 பேர் ஆட்சியில அது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. ஆனா இவர் ஆட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார இளைஞர்கள் நல்லது செய்வார். முதலமைச்சர் ஆகிடுவாருங்களா? கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் ஆதரவு இருக்குது, பொதுவாகவே இருக்குது. அவருக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நிறைய கூட்டம் வருதுல்ல விஜய் போராட. ஆமா, நாங்களும் போறோமே. முந்த நாளும் போனோம். விஜய் கூட்டத்துக்கு போறோம். நல்ல கூட்டம் சேர்த்து மக்களுக்கு ஆதரவு நிறைய இருக்குது. அவருக்கு ஓட்டு விழும். மாறாதுன்னு சொல்றது சும்மா கருத்து கணிப்பு. அதுல மக்கள் மனசுல வந்து அவர் கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டாரு. அதனால அவருக்கு சொல்ற வாக்குறுதி நிறைவேற்றுவாருன்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. பொதுவாக லேடிஸ் கூட்டமும் கூட்டுற மாதிரியே கூட்டம் வந்து ஓட்டு செதறாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பெண்கள் ஆதரவு இருக்குது அவருக்கு. இளைஞர் ஆதரவு நிறைய இருக்குது.
பெரியவங்களும் நிறைய பேர் அவங்க தான் விரும்புறாங்க. வயசானவங்க விஜய் ஓட்டு வயசானவங்களாம் பல பேர் வந்து ஏடிஎம்க்கு போடுவாங்க, இல்லை டிஎம்க்கு போடுவாங்க. அவங்களுக்குலாம் எல்லாமே வெறுத்து போச்சுன்னா இலவச பஸ் பாஸ் 2000 ரூபாய் இப்போ கொடுக்குறாங்க, இப்போ 5000 ஆக்கிக்கிறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு வரும்? எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால விஜய் தான் இந்த வாட்டி. கண்டிப்பா 2026 தேர்தல் வந்துச்சு, நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? விஜய்க்கு தான். புது மாற்றம் வரட்டும் தான். விஜய் கண்டிப்பா கண்டிப்பா எங்க வீட்லயே 10 ஓட்டு இருக்கு. 10 ஓட்டுமே விஜய்க்கு தான். ஆமா எல்லாமே. ஆமா எங்க அக்கா பசங்க வீட்டுல ஒரு 15 ஓட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. விஜய் ஓட்டு போட விஜய்க்கு தான். ஆமா வந்து ஆகணும்னு நினைக்கிறேன். ஆமா முதலமைச்சர் ஆவாரா? ஆயிடுவாரு கண்டிப்பா ஆயிடுவாரு. இப்ப 2026 தேர்தல நீங்க யாருக்கு வாக்களிக்கலாம்? டிவிக்கு விஜய். விஜய் என்ன காரணம் ஆட்சி மாறணும், அது ஆட்சி மாற்றத்துக்காக. அப்போ விஜய் வந்தாருன்னா என்ன செய்யணும்ன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு? அதான் நல்லது செய்யணும் தான். என்ன நல்லது செய்யட்டும், நல்லது செய்யணும். முக்கியமா இந்த விஷயங்கள் எல்லாம் மாத்தணும்பா அப்படின்னா எதை சொல்லுவோம்? எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் ஏற்படுத்தும். விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க வந்து அம்மா காலம் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி பாத்தீங்க. எம்ஜிஆர் அப்பத்துல இருந்து எம்ஜிஆர் ஆட்சி தான் நானு பாத்திருக்கேன். எம்ஜிஆர் அம்மா. இப்போ வந்து ஸ்டாலின் ஆட்சியை பாத்துருக்கீங்க. இப்ப அம்மா இல்ல தமிழ்நாடு வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அம்மா இல்லாத தமிழகம் இதான் ரொம்ப மாறி போச்சு. எல்லாம் எங்க பார்த்தாலும் ஊழல் 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 எல்லாம் கேள்விப்படுறோம்ல. டிவிலையும் காட்டுறான், எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் காட்டுறாங்க. ஊழல் இல்லாம ஒரு ஆட்சி ஆட்சி விஜய் வந்து நல்லா இருக்கும். டிவிக்கே தான். டிவிக்கு என்ன காரணம்? ஒரு மாற்றம் வரும், அவர் வந்தா நல்லா இருக்கும். அவர் வந்தா என்ன மாற்றத்தை எதிர்க்க? எல்லாமே நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம், நம்புறோம். அதனால அவருதான் அவருக்கு தான் போடுவோம். நீங்க யாரும் ஓட்டு போடலாம்? விஜய்க்கு தான் போட போறோம் ஓட்டு. எதனாலமா? என்ன காரணம்? இந்த வாட்டி மாற்றம் வரும், அதனால தான் போட போறோம் நாங்க. எங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதனால ஓட்டு போடுவோம் கண்டிப்பா. வந்தாருன்னா இப்ப என்னமா செய்யணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் செய்வாங்க. அவர் வந்தாருன்னா எல்லாம் செய்வாருன்னு நம்பிக்கையே இருக்கு. குறிப்பா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? வேலை பெண்கள் நல்லா அதான் ரொம்ப இதுவாகுது இல்லை இந்த இடத்துலலாம். அதனால நல்லபடியா பார்த்துப்பாங்கன்னு நம்பிக்கை, பாசம் எங்களுக்கு. விஜய் ஓட்டு போட்டுருவேன். நான் போட்டுருவேன், கண்டிப்பா போட்டுருவேன். எங்க பிள்ளை அவரு, நான் போட்டுருவேன். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே எங்க வீட்டுல எல்லாமே எங்க குடும்பமே நாங்க போட்டுருவோம் விஜய்க்கு. முதலமைச்சர் ஆவாரா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி மாற்றம் தெரியும். அது வரணும், வந்துதான் ஆகணும். நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம் இருக்கீங்களா? விஜய்க்கு தான். என்னமா காரணம்னா இந்த வாட்டியாவது ஆட்சி நல்லபடியா இருக்கணும்ட்டு தான். நல்லபடியா இருக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், குழந்தைங்களுக்கு மெயினா பாதுகாப்பு இருக்கணும். அதனால ஆட்சி மாற்றம் தேவை. ஆமா கண்டிப்பா. இப்போ தேர்தல் வரும் நேரத்துல இலவசமா அது தரேன் இது தரேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல தேவையா தேவையில்லை? தேவையில்லாத வச்சுதான். அப்படி கொடுத்துதான் வரணும்ட்டு இல்ல, கொடுக்காமலும் வரலாம். அதனால அப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இப்போ வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு விஜய்க்கு சொல்றாங்க. உங்க வீட்டுல எல்லாரும் போட்டுருவீங்க? நாங்க கம்பல்சரி எங்க வீட்டுல எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம், வேற யாருக்கும் போட மாட்டோம். கடந்த தேர்தலில் யாருக்கு போட்டீங்க? நாங்க ரெட்டலைக்கு தான் போட்டோம். இந்த மாதிரி அவங்க போடக்கூடாது அப்படி இல்ல, அவரு எங்க தலைவர் முதல்ல, அதுக்கப்புறம் தான் இப்போ இதுல விஜய் அரசியலுக்கு. ஆமா. விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வரனா? விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான். விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா. விஜய் உங்க விஜய் எளியவன் குரல் தான். விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா. மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட வரனா?